கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், இச்சைக்கு பதிலாக தங்கள் வாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்றும் வாசிக்கிறோம். ஃபார் யுவர் ஷேம் யூ ஷல் have double, and for confusion they shall rejoice in their portion என்று நாம் வாசிக்கிறோம். அவமானத்திற்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக இருபங்கு நன்மை கட்டும், அவமதிப்பிற்கு பதிலாக நிறைவான மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும் என்று நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை பற்றிய ஒரு நற்செய்தி தான் இது. மேசியாவாகிய கிறிஸ்து இயேசு அவருடைய முதல் வருகையிலே, ஃபர்ஸ்ட் அட்வென்ட் என்று சொல்வார்கள், அந்த முதல் வருகையிலே அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை இந்த அதிகாரத்திலே நிறைவேறுகிறதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று, எதற்காக அவர் தன்னை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்தும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய மேன்மையை குறித்தும் அந்த பகுதியிலே வாசித்து, இவைகளெல்லாம் இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வெட்கமடைந்த இடத்திலே அதற்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் கிடைக்கும் என்றும், அவர்கள் பட்ட அவமதிப்பிற்கு பதிலாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் என்றும் நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் எந்த இடத்திலே நாம் வெட்கத்தை சந்தித்தோமோ, எந்த இடத்திலே நமக்கு அவமதிப்பு இருந்ததோ, அந்த இடத்தில் நன்மைகளினால் நம்மை முடிசூட்டி காக்கிறவர் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.